ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடு லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்தது பார்க்குறீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது இந்த டாஸ்க்கு. இதில் என்ன இன்னொரு என்ன என்ன டாஸ்க் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய சீசனில் நடந்தது தான். இந்த ஒரு ஃபோன் கால் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோன் கால் போய் யார் ஃபர்ஸ்ட் போய் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது அடுத்தவங்களை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதாவது அவங்க ஒரு சாக்ரிஃபை பண்ணணும். ஆமா, அவங்க சொல்ற டாஸ்க்கை இவங்க கம்ப்ளீட் பண்ணணும். சாக்ரிஃபை பண்ணணும்னா அது வந்து டிஃபிகல்ட்டானதான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி இவ்வளவு சாப்பாடு வந்து நீங்க நிறைய சாப்பிடணும், அதாவது இவங்களுக்கு டாஸ்க் இருக்காது, செய்யறவங்களுக்கு தான் அது டாஸ்க். இவங்க வந்து அதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க செய்ய வைக்கணும், அதுதான் டாஸ்க்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் தீபக்கு வந்து அவர் காலை போய் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறா. அப்படி போனை எடுத்தோன்னே வந்து இந்த மாதிரி ஒரு 6 நிமிஷத்துல வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றா. அப்படி அதை நீங்க யாரை பண்ண வைக்க போறீங்கன்னு கேட்டோன்னா நம்ம தீபக் உடனே வந்து ராணவன்னு சொல்றா. அப்படி ராணவன் சொன்னோன்னா சரின்னு சொல்லி போன் கட் பண்ணிடுறா. அப்படி ஆக்சுவலா பிக் பாஸ் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ராணவ வந்து முடிச்சு கட்டிடல அவரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. முடிச்சுட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து பிக் பாஸ் விட்டு எலிமினேட் பண்ணி அமைச்சு விடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா பிக் பாஸ் அவரையே முடிச்சு விட்டுலான்னு பார்த்தாரு, என்னவோ தெரியல. ஏன்னா ஒரு 6 நிமிஷத்துல 5 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னா என்ன வேணா நடக்கலாம் அவருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹெல்த் இல்னஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த தண்ணி குடிக்கிறதுல வந்து அந்த 6 நிமிஷத்துல 5 லிட்டர் தண்ணிங்கிறது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. அது இவங்க எப்படி அந்த டாஸ்க்கை வந்து இந்த மாதிரி டாஸ்க்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா அவரு வந்து தண்ணி குடிச்சிட்டு அவருக்கே வாமிட் வந்துடுது, அந்த அளவுக்கு குடிக்கிற அப்படி தண்ணி அது குடிக்கவே முடியாது ஆக்சுவலா. இது மட்டும் இல்லாம அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல கூட ஒரு ஜெனியூன் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆச்சு டாஸ்க் வந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு, நம்ம தலைவி போல் வந்துருச்சு. பிக் பாஸே போட்டு கலாய்ச்சி விட்டுட்டா. அப்படி அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தவர் கேட்க போல, சொல்லுங்க பிக் பாஸ் கேட்க மாட்டேங்குறாங்க. திரும்ப வந்து பேசியிருப்பார் போல, இல்ல நான் போன வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸே வந்து சம்பவம் பண்ணி விட்டாரு. பிக் பாஸ் ஏதாவது ஒண்ணு சொன்னா இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ் ஏதாவது பயத்தோட அது ரொம்ப கவனமா எந்த தப்பு செஞ்சக்கூடாதுக்காக கவனமா இருப்பாங்க. சவுண்டு மட்டும் கேஷுவலா எவனா தானே நம்ம ஓட்டுவோன்னு இஷ்டத்துக்கு ஓட்டி விட்டுறது. ஆனா அது கேஷுவலா தான் இருக்குது. ஆனா பிக் பாஸே கலாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா சௌந்தர்யா தான். அதுலயும் பாத்தீங்கன்னா கடைசியில் பிக் பாஸுக்கே பேசணும்னு தோணிரும் போல சௌந்தர்யா கிட்ட என்ன சொல்றாரு, வெக்கட்டுமான்னு சௌந்தர்யா கேட்கறாங்க. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படிங்கிற அப்படி பிக் பாஸ். அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு பக்கம் தீவிரமா ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குதுன்னா சௌந்தர்யா வந்து அந்த டாஸ்கையும் பண்ணிட்டு கொஞ்சம் அதுல வந்து ஒரு ஹியூமர் கொண்டு வந்து இது பண்றதுல வந்து நல்லா இருக்குது. இந்த விஜய் சேதுபதி தான் இத்தனை நாள் கலாச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் அந்த வருஷம் சிக்கிட்டாரு. ஆமா, இது வந்து இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல போகுது, இன்னைக்கு பார்க்கலாம். அதை நேத்தோட எபிசோடுக்கு வரலாம். அந்த டாஸ்க்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த டிக்கெட்டு பின்னாலே முத்துக்குமரன் ராணவும் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் ராணவும் அருணும் அதுக்கு அடுத்த கட்டமா வச்ச டாஸ்க்ல அதே மாதிரிதான் அவங்களுடைய போட்டோ ஒன்று வைக்கிறாங்க. அவங்க ஓடி போய் அந்த போட்டோவை எடுத்துட்டு பக்கத்துல சுத்தியும் எடுத்துட்டு ஒரு பெல் அடிக்கணும். அதை அடிச்சாதான் அந்த அந்த எடுத்த போட்டோவை யாரு பர்ன் பண்றாங்களோ அவங்க அந்த இது வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. லாஸ்டா யாருக்காங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி சொன்னாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ரயான் வந்து சூப்பரா விளாண்டாங்க. அதான் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம தான் சொன்னோம்ல, ரயான் வந்து இதுக்குள்ளே வந்து ஃபாஸ்ட் அந்த இதுல கேம் ஓடுறதுலயும் இதுல எல்லாம் நல்லா ஃபாஸ்டா இருக்கிற. அப்படி அதனால வந்து ரயான் வந்து நல்ல பீஸ்ட் மோட்ல இருக்கிறனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் எல்லாத்தையும் எடுத்து மேக்சிமம் முத்துக்குமார் யாரெல்லாம் ஃபாஸ்டா ஓடுவாங்களோ, முத்துக்குமார், தீபக், விஷாலி, அருண் இவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா முத்துக்குமரன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ராணுவ அருண் இவங்க 2 பேரையும் வெளியேற்று முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவரு 0 பாயிண்ட், அவங்க வந்துட்டு பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்களை வெளியேற்றணும், அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்க விடக்கூடாது, நம்ம பாயிண்ட்ஸ் மேலே போகணுங்கிறக்காக ஃபர்ஸ்ட் அவங்க எலிமினேட் பண்ணி விட்டார் 2 பேர்த்தையும் கரெக்டா. பின்னாடியே ரயான் வந்தார். ரயான் முத்துக்குமாரை வெளியேற்றி விட்டா அப்படி. ஆமாம், இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ரயான் தான் எல்லாத்தையும் வெளியே தட்டி விட்டா அப்படி. அதான் ரயான் வந்து லீடிங்ல போயிட்டா அப்படி. உடனே முத்துக்குமாருக்கு இதாயிடுச்சு. அதாவது எப்படியாச்சும் இவனை சோழி முடிச்சாகணும் அப்படின்னு டீமோட பிளான் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அது டீமுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அவரோட சுயநலம், அவருடைய கேம்ல ஜெயிக்கிறதுக்காக மத்தவங்கள ஒரு டீமை சேர்ந்து பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணி
ரயானா வந்துட்டு மத்த கேர்ள்ஸ் கூட சேர்ந்து ஒரு டீமாவும் இவங்க ஒரு டீமாவும் பிளான் பண்ணிட்டாங்க. அதுல அவரே வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படி இந்த மாதிரி நம்ம வந்து இவங்களை வந்து காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு அவருக்கு டிராபேக் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க நினைச்ச மாதிரியே அதாவது ரயான் வந்து ரயானுக்கு யார் சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா சௌந்தர்யா. அதாவது இவங்க இந்த பாய்ஸ் டீம் விட்டு இப்படி பார்த்தோம்னா ரயானு, சௌந்தர்யா, ஜாக்லினு, பவித்ரா, மஞ்சரி இவங்களா இருந்தாங்க. இப்ப இதுல வந்து நம்ம வந்து ரயானை ஃபுல்லா அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீம் இது பண்ணிடுறாங்க. ரயானா எப்படியும் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க நினைச்ச மாதிரி அவுட் பண்ணிட்டு இருக்க இவங்க 5 பேர்த்தையும் அவுட் பண்ண முடிச்சோன்னா பாத்தீங்கன்னா நம்ம ராணவ் வந்து ஒரு இது பண்ற அப்படி அதுலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவரு தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் திங்க் பண்ணுவாரு. முத்துக்குமார் காலி பண்ணி விட்ட அப்படி ஆக்சுவலா அந்த டாஸ்க்லாம் முத்துக்குமாருக்கு தன்மணி தன்னை செலுக்கிற மாதிரி ஆகி போச்சு. முத்துக்குமார் காலி பண்ணாலும் முத்துக்குமார் உடனே வந்துட்டு அப்படி நீ எப்படி போய் பெல் எடுக்கலாம், நம்ம ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறோம், நீ எப்படி அந்த அலையன்ஸ் உடைக்கலாம். ஆக்சுவலா இவங்க அலையன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் அவுட் பண்ணிட்டு இவங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தனியா விளையாண்டுக்கலாம் அப்படி இண்டிவிஜுவலா விளையாண்டுக்கலாம் தான் சொல்லியிருந்தா. அப்படி பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்களே ஃபர்ஸ்ட் வெளியே துரத்திட்டு அதுக்கப்புறம் யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களே வெளியே துரத்திட்டு மத்தவங்களை அடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சாங்க. ஆக்சுவலா அதுல டாப் பர்ஃபார்ம் முத்துக்குமார் வரல, முத்துக்குமார் ராணா வெளியே துரத்தி விட்டாரு போல. இல்ல ஆனா வந்து அவர் சொன்ன முத்துக்குமார் தான் சொன்னாரு இவங்க 5 பேர்த்து அவுட் பண்ணி அமுச்சு விட்டுட்டு நம்ம இண்டிவிஜுவலா விளையாண்டுக்கலாம்னு சொன்னா. அப்படி அதே மாதிரிதான் வந்து ராணா வந்து விளையாண்டா. அப்படி அவங்க 5 பேர்த்தையும் அமுச்சு விட்ட பிறகுதான் முத்துக்குமார் அவுட் பண்ணா. அப்படி ஆனா நம்ம முத்துக்குமாருக்கு அவர் அவுட் ஆயிட்டாருல்ல, அதனால எப்பயும் போல வந்து இந்த இந்த இது விளையாண்டது நீங்க வந்து சரியில்லை, நம்ம ஒரு இது போட்டிருந்த டீலிங் அதையே நீங்க உடைச்சிட்டீங்க, பிரேக் பண்ணிட்டீங்க அப்படி எல்லாம் சொல்ற. அப்படி அதுதான் நமக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் வந்து அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து நடக்கணும். நடக்கலைன்னா அவர் வந்து உடனே வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, நீ பண்ணது வந்து தப்பு அப்படின்றாரு, அப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. உடனே நான் எப்பயுமே பேச மாட்டாங்க. ஜாக்லின் மஞ்சரியும் பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் கிட்ட வந்து இந்த டைம் வந்து கொஸ்டின் கேட்கற. அப்படி நீங்க தானே அந்த பிளான் போட்டீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இதுவே வந்து வேற ஒருத்தங்க இந்த இது பண்ணியிருந்தாங்கன்னா ஜாக்லினோ மஞ்சரியோ முத்துக்குமாரோ இதை வந்து ஒரு பெருசா ஒரு கிரியேட் பண்ணி நீங்க வந்து தப்பான கேம் தான் விளையாடுறீங்க, உங்களுக்கு வந்து கேம்ல வந்து ஒரு நியாயமா விளையாடுறதே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் குத்தி இருப்பாங்க. ஆனா இவங்க முத்துக்குமாரா இருக்கிறதுனால வந்து அந்த இது அந்த அளவுக்கு தெரியல. முத்துக்குமார சேவ் பண்ணான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த டாஸ்க் வந்துச்சு. அதான் மேல ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், அவங்க அந்த ஹவுஸ் மேட்ஸ்க்கு ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா அந்த பல்புக்கு ஒரு அளவுல எடுத்துட்டு இருந்தாங்க, கை யாருக்கு எந்த அளவுக்கு எட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுல எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பல்ப் செட்டிங்கே வச்சாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரியும் அந்த பல்பை மேல ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா டாஸ்க் என்னன்னா பிக் பாஸ் பஸ் அடிச்சோடனே அந்த லைட்டை டச் பண்ணணும், அது வந்துட்டு அவ எரியும். அவங்க பிக் பாஸ் அடுத்தது கண்டினியூட்டா அவங்க டச் பண்ணிட்டே இருக்கணும். கையெடுத்தா அது லைட் ஆஃப் ஆயிடும், அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. யார் கையெடுக்குமோ ஆஃப் ஆகுதோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. அப்படியே ஒவ்வொரு நாள் எலிமினேட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. இதுல வந்துட்டு போங்கு ஐயா போங்கு 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 சல்பி சேகர் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஒரு போங்காட்ட விளையாண்டு அப்படி விசால ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கையை எடுக்கவே இல்லை பவித்ரா. அவங்க எல்லாம் அருண் கிட்டத்தட்ட எடுக்கலதான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கே வந்து பவித்ரா வந்து கையை ஸ்டார்டிங்கே பவித்ரா தான் அவுட் பண்ண மாதிரி காட்டினாங்க. ஏன்னா நம்ம பவித்ரா அதாவது அருணோ விஷாலோ எல்லாருமே வந்து கையை லைட்டா கூட சேவ் பண்ணிருப்பாங்க அந்த பல்ப் ஆஃப் ஆகுறப்ப. ஆனா ஆக்சுவலா பவித்ரா லைட் ஆஃப் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா கை வந்து சேக்கா இருக்காது, ஆக்சுவலா டச் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில இது நடந்துச்சு. இது என்ன விளக்கம் கொடுக்க பவித்ராக்கு மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே. விஷாலுக்கு தவிர விஷால் பாத்தீங்கன்னா ஒரு விரல் அந்த நம்ம கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு விரல்ல வந்து அந்த சக்கரத்தை சுத்துவார்ல அந்த மாதிரி இவர் வந்து ஒரு விரல் அந்த பல்பை சுத்தி விடுறாரு, கை இப்படி திருப்புறாரு அப்படி திருப்புறாரு, அவருக்கு லைட் ஆஃப் ஆகல, இப்படியே நின்று இருக்காரு, எதுவும் ஆகல, அவரு வின்னர் ஆயிட்டாரு. ஆமா அது எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து விஷால லீடிங் கொண்டு வரலான்னு பிளான் போட்டாரு. டாஸ்கோட எண்டிங்ல இந்த டிக்கெட் டு பின்னாலே வந்துட்டு விஷால் தான் லீடிங் இருக்காரு 5 பாயிண்ட்ஸோட. ஆமா இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து அது மாறி இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா நம்ம ரயான் வந்து முன்னாடி வந்திருக்கு. அப்படி அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமாரும் ரயானுக்கு அடுத்தது வந்துட்டு அப்படி தேர்டு வந்து விஷால் மாறிட்டு அப்படின்னு சொல்லி தகவல். பாப்போம் இந்த எபிசோடு வந்து நாளைக்குள்ள முடிஞ்சிடும். இந்த யார் டிக்கெட் டு பின்னாலே வந்து கொடுக்குறாங்க பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.